இல்லடி, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கடைசி வரைக்கும் என் கனவு கோட்டைப்பட்டிக்குள்ளேயே முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரியே செலக்ஷன் வரைக்கும் வந்துட்டேன்ல. என்ன விளையாடவே கூடாதுன்னு சொன்ன என் அப்பாவே நல்லா விளையாடுன்னு என் கூடவே வந்து நிக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அழகர் தான் இல்ல? தனியா இருக்கும் போது மட்டும் இதெல்லாம் பேசு, அவர் கூட இருக்கும் போது சண்டை போட்டுக்கிட்டே இரு. ஏய், நான் என்ன சண்டை போடணும்னு வேணும் நான் போட்டுட்டு இருக்கேன். அந்த நேரத்துல எப்படியோ அவன் கூட சண்டை நடந்துருது. ஆனா அவர் அப்ப கூட எதுவுமே மனசுல வச்சுக்காம இன்னைக்கு எனக்காக கோயிலுக்கு எல்லாம் போய் வேண்டிட்டு வரான். என் அப்பா அவனை வரக்கூடாதுன்னு சொன்னதும் எனக்காக வெளியா லெமன் ஜூஸ் கடை போட்டு நிக்கிறான். அவனை நினைச்சா ஒரு மாதிரியா இருக்குடி. ஒரு மாதிரினா அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீ சொல்லவே வேணாம், உன் மூஞ்சில தான் நீ என்ன நினைக்கிறன்னு எழுதி ஒட்டி இருக்கேன். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு போய் நல்லா விளையாடி செலக்ட் ஆகிற வழியை பாரு, புரியுதா? அப்படியே செலக்ட் ஆன கையோட அழகர் கிட்ட போய் உன் மனசுல இருக்கிறதையும் சொல்லிடு. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே நல்லதா தாண்டி வரும். ஏய், என்னன்னு தெரியலடி, செலக்ஷனை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. என்னடி டென்ஷன்? நீ செலக்ஷன்ல செலக்ட் ஆவியா இல்லையான்னா? எப்பவுமே ரிசல்ட் என்ன வரும்னு நினைச்சு விளையாடக்கூடாது. விளையாட்ட நல்லபடியா விளையாடணும்னு நினைச்சு விளையாடு. ரிசல்ட் அது பாட்டுக்கு வரும்டி. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. எதுக்குடி இந்த பதட்டம்? இங்க யாரும் உன்னை விட பெரிய ஆளுங்க இல்லன்னு நீ முதல்ல நம்பணும். அப்பதான் நம்பிக்கையோட விளையாட முடியும். இதுக்கு முன்னாடி உன் ஸ்கூலுக்காக விளையாடி இருப்ப, அப்புறம் உன் ஊருக்காக, டிஸ்ட்ரிக்ட்காக, உன் டீமுக்காக எப்படியெல்லாம் ஆடி இருக்க. ஆனா இப்ப நீ விளையாட போறது நம்ம நாட்டுக்காக. இத்தனை வருஷமா நீ விளையாடுனது முக்கியம் இல்ல. இன்னைக்கு நீ ஆட போற ஆட்டம் தான் உன் வாழ்க்கையவே மாத்த போகுது. அத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு விளையாடு. ஏ ஆண்டாள், எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஏன் உங்க அப்பாவுக்கே நம்பிக்கை இருக்கு, அழகருக்கும் நம்பிக்கை இருக்கு, எங்க எல்லாருக்கும் உன் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட சேர்த்து உன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையோடையும் சேர்த்து விளையாடு. கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிடுவ. தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நான் போய் விளையாடுறேன். நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துற மாதிரி விளையாடுவேன். ஆல் தி பெஸ்ட். வா போலாம். என்னடா எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு இருந்தியா? இல்ல, ஒட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் சத்தமா தானே பேசுறீங்க. இங்க தானே நிக்கிறேன். சொல்லுங்க, நீங்க ஒரு ஆள் செலக்ட் பண்றதுக்கு எவ்வளவு வாங்குறீங்க? அது எதுக்குடா நீ கேக்குற? எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு ஒண்ணு விளையாடு சார் உள்ள, அதுக்காக தான் கேட்டிருக்கேன். சொல்லுங்க. உனக்கெல்லாம் எப்பறம் அந்த செலக்ஷனுக்கு வரணும்னு தோணுது? இதெல்லாம் எப்பேற்பட்ட இடம்னு தெரியுமா? எப்பேற்பட்ட இடம் இருந்தா என்ன சார்? திறமை இருந்தா பார்த்தா தான் என்ன? திறமை மட்டும் இருந்தா போதாது தம்பி, திறமைக்கு மேல சில விஷயம் வேணும். அதுக்கு தான் நான் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். சும்மா சொல்லுங்க. நான் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னா நீ கொடுத்துருவியா? நீங்க சொல்லுங்க சார் எவ்வளோன்னு, நான் ஏற்பாடு பண்ண முயற்சி பண்றேன். சரி, இப்போ நீ இந்த ஜூஸ் கடை வச்சிருக்க, இதுல உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது? பொருள், வண்டி வாடகை, போலீஸ் கமிஷனர் எல்லாமே கழிச்சுட்டா ஒரு 1000 ரூபா நிற்கும் சார் டெய்லி. அப்படின்னா இதே மாதிரி 300 கடை போட்டு 30 வருஷம் சம்பாரிச்சாதான் அந்த பணத்தை உன்னால கொடுக்க முடியும். எதுடா அவங்களுக்குலாம் இந்த ஆசை? உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுக்கு புத்திமதியை சொல்லி இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கடையோ இல்ல சர்பத்து கடையோ போட்டு பொழைக்கிற வழியை பார்க்க சொல்லு. இந்த என்னங்க சார்? நீயே வச்சுக்க.
கமான். ஏய், ஆல் தி பெஸ்ட் டி.